ஆனா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பேட்ஸ்மேன் பவுலரோட அழகான தேவைகளை புரிஞ்சு விலக்கி வாங்கிட்டாப்ல. இப்படி ஒரு கீழ்த்தரமான பாலிடிக்ஸ நாம் தமிழர் கட்சி கையில எடுக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நெல்சா, நல்லா வாய்க்கு வந்து அடிச்சுடுறிய நெல்சா. நானும் தான் சொல்ல முடியும் ஒண்ணு, நீ தாவேகாவை பத்தி வாயே திறக்கிறது இல்ல, அதிமுக பத்தி வாயே திறக்கிறது இல்ல. நான் சொல்லட்டுமா, நீ அதிமுக தாவேகாட்டி காசு வாங்கிட்டு தான் நீ வந்து பேசிட்டு இருக்கேன்னு. இன்னைக்கு திமுகவை ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் நாம் தமிழர் கட்சி தான் பயங்கரமா எதிர்த்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி திமுக காசு வாங்கிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அந்த ஆதாரத்தை வெளியிட உனக்கு துணிவு இருக்கா? முதல்ல நானும் தாயா சொல்லுவேன், நீ அதிமுக காசு வாங்கிட்டு பேசுற, தாவேகாட்ட காசு வாங்கிட்டு பேசுற. ஏன்னா நீ தாவேகா பத்தி பேசவே மாட்டியே. தாவேகாங்கிறது ஒரு அனாவசியமான கட்சின்னு தெரியும், தாவேகா செய்யறது ஒரு தவறான அரசியல்னு உனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சும்மா அந்த அவதூறு பரப்புறது, வாய் வந்ததை பேசுறது, எவனோ கொடுத்த அஜெண்டாக்காக வேலை பார்க்கறது, இதெல்லாம் இங்க செல்லவே செல்லாது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெருமை பீத்திக்கிட்டே, ஒன்னாலதான் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு கன்னியாகுமரியில வேட்பாளர் அறிமுகப்படுத்தல, வேட்பாளர் சீட்டு கொடுக்கல அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது ராஜா. உனக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி மனோ தங்கராஜ் அவர்களை கிளின்னு கிழிச்சிருக்காங்க. புரியுதா? 24/7 தமிழ் சேனல் நடத்தின அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் நடத்துவாங்கல்ல, அங்க போயிட்டு ஹிம்லர் அவர்களும் மனோ தங்கராஜ் அவர்களும் டைரக்டா அட்டாக் பண்ணாங்க. புரியுதா? மக்கள் மத்தியில நாம் தமிழர் கட்சி தான் மனோ தங்கராஜ் அவர்களை முழுமையா பாத்தீங்கன்னா அவருடைய முகத்திலேயே கிழிச்சாங்க. சும்மா நீ வந்துட்டு வீடியோ போட்டனால வந்து ஒன்றும் பண்ணல. அங்க போய் களத்துல போய் பாரு, களத்துல நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரி செயல்பாடு நடத்தினாங்க. அங்க மனோ தங்கராஜ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹிம்லரை என்ன மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறதான் கொஞ்சம் வியூவர்ஸ் எடுத்து சொல்லு. நீ ஏன் தாவேகாவை பத்தி பேச மாட்டே தெரியுமா? ஜஸ்ட் வியூஸ், லைக்ஸ், ஃபாலோஸ் காண்டி தான், வேற எந்த காரணமும் கிடையாது. உனக்கு திமுக வரக்கூடாதுங்கிறது என்ன இருக்கு? எனக்கு இருக்கு. அதுக்கு நீ சொல்ற மாதிரி தாவேகாவோ அதிமுகவெல்லாம் வாய்ப்பே கிடையாது தம்பி. உனக்கு என்னப்பா, நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, ஒருவேளை தாவேகாவே ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நீ என்ன தெரியுமா பண்ணுவ? வீடியோ போடுவ. தாவேகா எடுத்து வீடியோ போடுவ, ஒருவேளை அதிமுக எடுத்து வீடியோ போடுவ. உனக்கு வீடியோ போடுறதான் வேலை. ஆனா எங்களுக்கு வீடியோ போடுறது மட்டும் வேலை கிடையாது. தமிழ்நாட்டை மாத்தி அமைக்கணும். தமிழ்நாட்டுக்கு தலையிலான ஒரு மாற்றம் தேவைப்படுது. புரியுதா? நடுநிலைனா என்ன நினைச்சிட்டு இருக்க நினைச்சா, இந்த கட்சி பக்கமும் இந்த கட்சி பக்கமும் இல்லாம நடுவில் நிக்கிறதா? அதுவா நடுநிலை? நல்லது பக்கம் நிக்கிறதா நடுநிலை? கண்டிப்பா இது புரியும் நினைக்கிறேன். மறக்காம நம்ம நெல்சன் ப்ரோவை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க.